லா, 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 லா. காதோடுதான் நான் பேசுவேன். ஆக்சுவலி எனக்கு ஒன்னை தான் இருக்குது. ஒன்னை ஆர்டிஃபிஷியல் வச்சிருக்காங்க எனக்கு. ஒரு அது தெரிஞ்சுதான் ஒன்னை ஒன்னை வந்து எனக்கு ஆர்டிஃபிஷியல் ஆகி மேம் எனக்கு. சரி சரி. தெரிஞ்சுதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாப்புல, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னாப்புல. ஆ சரின்ட்டு ஓகே சொன்னாங்க. மேரேஜுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அம்மாவுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர்னு சொல்லிட்டு அஃபெக்ட் ஆனாங்க அம்மா. ம் அப்புறம் மேரேஜ் முடிச்சுட்டு அம்மாவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது எல்லாம் ஓகேவா தான் இருந்துச்சு. அவங்க அக்காவும் 3 அக்காவும் அவங்க அம்மாவும் சுத்தமா என்னை வாழ விட்டதே கிடையாது. இத சொல்லி சொல்லி என்னை வந்து குட்டி காட்டியே பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா. ம் இவரும் ரொம்ப அதிகமா ட்ரிங்க் பண்ணுவாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏதோ ரஜியான்னு ஒரு பொண்ணோட நிறைய பழக்கம் ஏற்பட்டு அது மறைச்சி என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அந்த லேடி வந்து இறந்துருக்கு இவராலேயே மண்ணெண்ணெய் ஊற்றிலாம். அதெல்லாம் வந்து சொல்லி சொல்லி காட்டுவாரு. எனக்கு ரஜியா மாதிரி நானும் ரஜியாவும் அப்படிலாம் இருந்தோம்லாம் சொல்லி சொல்லி என்னைய ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. என்னோட 25 பவுனையும் வித்து தின்னுட்டாப்புல. ஒண்ணுமே கிடையாது மேம். எனக்கு 2 பெண் குழந்தை இருக்கு. என்னை வச்சு வாழ்ந்ததே கிடையாது. நான் ஸ்கூல்ல தான், பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு நான் பசங்களை வச்சு தனியா இருந்துகிட்டு இருந்தேன். அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் தான் இதை சொல்லி சொல்லியே விரட்டி விட்றா, நான் பாத்துக்கலாம். அம்மாவும் இறந்துட்டாங்க. அம்மா இறந்து ஒரு 4 மந்த் ஆகுது. கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எனக்கு 2 தம்பி இருக்காங்க மேம். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு உங்க வீட்டுக்காருக்கு எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸு? எனக்கு வந்து 31 மேம். அவருக்கு 40 ஆக போகுது. அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார் உங்களை திருமணம் பண்ணும்போது? அவர் வந்து ஒண்ணும் இல்ல மேம். இந்த டீலரா அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவரு. நீங்க அப்பவுமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க கல்யாணம் ஆகும்போது? என்ன நான் ஒர்க் பண்ணல மேம். நான் வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் ஒர்க் பண்ணது. குழந்தை பிறந்த பிறகுதான், ஃபர்ஸ்ட் பாப்பா பிறந்த பிறகுதான். சரி சரி. இப்போ என்ன பிரச்சனை சொல்லுங்க. அவரு இதே மாதிரிதான் மேம் என்ன டார்ச்சர் பண்ணி பண்ணி அதுல வந்து எங்க வீட்டுல பணம் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. எங்க வீட்டுல பணம் கொடுத்தா வச்சு வாழ்வாரு, இல்லைன்னா சித்திரவதை பண்ணுவாரு. பணம் கொடுத்தா வச்சு வாழ்வாரு. இன்னொரு பெண்ணுங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு யார் கேட்டாலும் அதுதான், அது மேலதான் பிரச்சனை. எனக்கு என்ன அப்படின்னு சொல்றது. குடிச்சிட்டா ஒரு சைக்கோ மாதிரி ட்ரீட் பண்ணுவாரு என்னைய. இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது, எதுவுமே பண்ணதும் கிடையாது. இப்ப அப்பாவையும் போன்ல வல்கரா பேசுறது, தம்பிங்களை வல்கரா பேசுறது எல்லாமே பண்ணிட்டா இதுக்கு மேல இந்த லைஃப் உனக்கு ஏமா அப்படிங்கிற மாதிரி அப்பாவெல்லாம் அடிக்கிறதுக்கு போயிட்டாரு. அப்புறம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அழைச்சிட்டு வந்துட்டாங்க என்னோட திங்ஸ் எல்லாம். நான் தனியா வாடகை வீடு பிடிச்சி என்ன வச்சிருந்தாங்க. அப்பயாவது ஒழுங்கா இருப்பாரு அப்படின்ட்டு. அப்பயும் ஒரு சரியா இல்ல மேம் அவரு. இப்ப யார் வீட்டுல இருக்கீங்க? சொல்லுங்க மேம். இப்ப யார் வீட்டுல இருக்கீங்க? நான் அப்பா அழைச்சிட்டு வந்துட்டாங்க மேம். எல்லா திங்ஸும் வாடகை வீட்ல இருந்து நாங்க காலி. நல்லது தானே அது. சரி, அப்பாவோட தான் இருக்கேன். நான் அப்பா தம்பி எல்லாம் ஒன்னா தான் இருக்கீங்க. சரி, இப்ப 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 என்ன சொல்றாங்க கூட இருக்கிறவங்க? கூட தம்பில நான் கோர்ட்ல வந்து இது பெட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்கோம் மேம். இது மனு தாக்கல் பண்ணிருக்கோம். கொடுத்துட்டேன். நான் கோர்ட்லயும் கொடுத்துட்டேன் மேம். ஃபைல இது பண்ணி விவாகரத்துக்கு கொடுத்துருக்கேன் மேம். கொடுத்துருக்கேன். ஆனா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க இருந்து எந்த ரியாக்ஷனுமே எங்களுக்கு தெரியாது. அங்க என்ன நடக்குது எது பண்ணதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா கோர்ட்ல கொடுத்து அது 1 மந்த் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்து ஒரு 10 நாள் ஆகுது. விவாகரத்துக்கு நாள் ஆகுமா? விவாகரத்துக்கு நாள் ஆகும். பட் விவாகரத்து பண்றதுல உறுதியா இருந்துக்குங்க. சரியா? விவாகரத்து பண்ணிடுங்க. பட் உங்களோட வேலைக்கு வந்து நீங்க எந்த வகுப்பு சேர்ந்தவங்க? பிசியா எம்பிசியா? எஸ்சினாக்கா அப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த விஷுவலி இம்பேர்டுன்னு சொன்னீங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் விசாரிச்சு பாருங்க. விசாரிச்சு பார்த்துட்டு கவர்மெண்ட் போஸ்டிங் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றத தேடி பாருங்க. தெரிஞ்சுக்கிறது, அதாவது டிசபிலிட்டி சர்டிபிகேட்டும் அப்படிதான் அப்ளை பண்ணிருக்கோம். நாங்க பதிவு பண்ணணும், வாங்கியாச்சு. ஆனா அது எக்ஸாமுக்கு எவ்வளவு இது அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. நீங்க டிசேபிலிட்டி சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ டிசேபிலிட்டி சென்டர்ஸ் விஷுவலி இம்பேர்ட் பீப்புளுக்கு, டெஃப் அண்ட் டம்ப் பீப்புளுக்கெல்லாம் ட்ரைனிங் பண்றவங்கலாம் இருக்குல்ல, இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நடத்துறாங்க. அதற்கான அமைப்பெல்லாம் இருக்கலாம். அங்கே போய் நீங்கள் விசாரிக்கலாம். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து படிப்பு கொடுத்து, எஜுகேஷன் கொடுத்து அடுத்தது மேல் படிப்புக்கெல்லாம் அவங்க கைடன்ஸ் பண்ணுறவங்க தானே. இல்லை, இந்த ஊரில் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. எந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள்? எந்த ஊரில் இருக்கீங்க? தெரியல. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க?
திருவாரூர் மேம் நாங்கள். நீங்கள் கூகுள் பண்ணுங்கம்மா. கூகுள் பண்ணிவிட்டு சென்டர்ஸ் சென்னையில் என்ன விஷுவலி இம்பேர்ட் சென்டர்ஸ் இன் சென்னைன்னு போடுங்க. ஓகே. அப்புறம் வந்து ட்ரைனிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் விஷுவலி இம்பேர்ட் கவர்மெண்ட் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஏதாவது ஒரு காண்டாக்ட் நம்பர் கிடைக்கும் உங்களுக்கு. ஆர் என்ஜிஓஸ் ஃபார் விஷுவலி இம்பேர்ட் இதுன்னு போடுங்க. என்ஜிஓஸ் போடுங்க. ஸோ உங்களுக்கு அதற்கான நம்பர்கள் கிடைக்கும். அந்த என்ஜிஓவில் களப்பணியாளர்கள் யாருக்கிட்ட பேசுங்க. ஒரு 10 பேர்கிட்ட பேசுனீங்கன்னா 2 பேர் சரியான தகவல் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஓகே. ஏன்னா வந்து அதற்கான இட ஒதுக்கீடுலாம் இருக்குது. அது வீணாக போகக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதற்கான இட ஒதுக்கீடு இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நல்ல ஒரு வைராக்கியத்தோடு யோசிச்சுட்டு முதல்ல உங்களோட கெரியர் நீங்கள் வந்து உங்களோட படிப்பு உங்களுக்கு ஒரு சூப்பர் திங். ஓகே. ஸோ இவ்வளோ ஒரு இம்பேர்மெண்ட்டோடு நீங்கள் படிச்சிருக்கீங்கிறது ரொம்ப பெரிய சாதனை. நீங்கள் உங்களை வந்து தவறாக மதிப்பீடு பண்ணிக்காதீங்க. ஒரு கண் இல்லைங்கிறதுக்காக நீங்கள் தவறாக போய் ஒரு தராதரம் இல்லாத மனிதரை திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணிடுது உங்களோட தாழ்வு மனப்பான்மை. ஆக்சுவலாக கண் இல்லைன்னா என்ன, எத்தனையோ பேர் வந்து கண் இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பெரிய அவங்கள விட நிறைய சாதனை பண்ணவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஏதோ இருக்கிறதுனால தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உறுப்பு ஒன்றுத்தில் கோளாறு இருக்குன்னா அதுக்காக வந்து நம்ம எந்த விதத்துலையும் வந்து தாழ்ந்து போயிடலை. அதை நீங்கள் மனசில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும், மற்றவங்க சொல்கிறது இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பினீங்கன்னா அப்போ எனக்கும் வந்து தகுதி இருக்குது, நான் எதுக்கு இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நான் எதுக்கு பார்க்கணும், எதுக்கு வை ஷுட் ஐ கன்சிடர் அப்படின்னு தோணும். ஸோ அதனால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் வருவாங்க கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் 1 உங்கள் கெரியர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்பர் 2 ரீசெட்டில் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களை தயார் பண்ணிக்கணும். எனக்கு ஐ எம் குவாலிஃபைடு, நான் வந்து சாதிப்பேன், நல்ல வாழ்க்கை எனக்கு அமையும், இது வந்து இதுலேருந்து விடுபட்டுடுவேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து டெய்லி உங்களுக்கு சொல்லிக்கணும். அண்ட் இதுலேருந்து தைரியமாக விடுபடுறதுக்கான வேலைகள் பண்ணுங்கள். 181 கால் பண்ணிங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸில் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க. இந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் வெளியே வந்தாகணும் அப்படின்ற ரீதியில் நீங்கள் வந்து லாயர்ஸ்கிட்ட பேசுங்க. பேசி எந்த விதத்தில் அப்ரோச் பண்ணாக்கா டிவோர்ஸ் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே. ஸோ வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடலாமா? டோன்ட் வரி, குட் திங்ஸ் வில் ஹேப்பன் டு யூ. சரியா? ஆமாம், குட் திங்ஸ் வில் ஹேப்பன் டு யூ. ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப விடாமுயற்சி வேணும், நம்பிக்கை வேணும். ஓகே. எவ்வளோ பேர் வந்து 10 வருஷம் கஷ்டப்பட்டு கூட அப்புறம் சில விஷயங்கள் அச்சீவ் பண்ணுறாங்க. வாழ்க்கையில் வந்து நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நம்ம சமூகத்துக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பேஷன், அதெல்லாம் தான் வேர்கள். அதெல்லாம் தான் அந்த வேர்கள் வந்து வேரூன்றி இருக்கும் பொழுது நம்மளோட ஆசைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும்.